என்ன வீட்ல யாரையுமே காணோம்? வாசு மாமாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. வெளியவா? எங்க போனாங்க? பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்க போயிருக்காங்க. பூ பழமா? எதுக்கு? ஏன் செல்லம்மா, அதான் உங்க தலையில அவ்வளோ பூ இருக்கு, நம்ம வீட்ல அவ்வளோ பழம் இருக்கு, அதுக்கு மேலேயும் எதுக்கு? தலையில வைக்கிறதுக்காக பூ வாங்க போல, மெத்தையில போட வாங்க போயிருக்காங்க. ஓ, மெத்தையிலையா? எதுக்குங்க? ஆமா, நீங்க சின்ன குழந்தை, எதுவும் தெரியாது பாருங்க. ஓ, அதுக்கா? புரிஞ்சிருச்சு. நீங்க சரியான டியூப்லைட் சார். நீங்க சொன்னா சரிதான். குடும்ப குத்து விளக்கு. குடும்ப குத்து விளக்கா? ஆமா, இனிமே இந்த குடும்பத்துக்கு நீங்க தானே விளக்கு. போங்க சார், சும்மா ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல, மறுபடியும் மலர் வந்து ஏதாவது கேட்டா என்ன சார் பண்றது? நீங்க எதுக்குங்க இவ்ளோ பயப்படணும்? நான் இப்போ போய் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன். மலர் வந்து எப்பெல்லாம் கேள்வி கேட்கறாளோ அப்பெல்லாம் சாக்லேட் கொடுத்து சமாளிச்சிருவோம். ஓகே தானே? இப்போதைக்கு ஓகே. அப்பாடா, நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான், நீங்க இந்த பூத்தோரணம் கட்டுறத பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒண்ணு ஞாபகம் வருது. சொல்லட்டுமா? என்ன சொல்லு வாசு. மச்சான், நம்ம பிள்ளைங்களுக்கு நாம பூத்தோரணம் கட்டுற மாதிரி எனக்கும் ஜானகிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீங்க பூத்தோரணம் கட்டினது எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. மச்சான், ஒரு சில விஷயங்களை நம்மளால மறைக்கவே முடியாது மச்சான். மச்சான், நீங்களே ஒத்த ஆள நின்னு பூவால மொத்தத்தையும் அலங்கரிச்சு வச்சிருந்தீங்க. ஒரே ஆளா இருந்து கஷ்டப்படுறீங்களேன்னு நான் ஹெல்ப்புக்கு வந்தேன். ஆனா நீங்க வேண்டான்னு என்ன அன்னைக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. உங்க தங்கச்சி மேலையும் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் மேலையும் நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். என்னங்க, தோரணம் எல்லாம் கட்டியாச்சா? ஆச்சுமா. அண்ணன், உங்களை ஜானகி கூப்பிட்டா. என்னையா? ஆமா, கூப்பிட்டாளா? இதோ போறேன். ஜானகி, ஏங்க இந்தாங்க. என்ன லட்சுமி, எதுக்கு இந்த பூவெல்லாம் கொண்டு வந்திருக்க? இதெல்லாம் பெட்ல போடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓ,